ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸுக்கு ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டேஜில் பேர்ட்ஸ் எடுத்துக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேர்டு எந்த மாதிரி பேர்டு எடுக்கணுன்னாக்கா, இந்த நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து அதே ஹேண்ட் ஃபீட் பண்ணி வளர்த்துறோம் பேபியை, அதோட பேரண்ட்டை. இது என்ன மாதிரி பேர்டுனா பாருங்கள், ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்கும், டெத் ஆகிடும் அவங்க பேரண்ட்டுக்கிட்ட விட்டாக்கா. ஒன்று ஹெல்த்தியாக இருக்கும், ஒன்று ஹெல்த்தியாக இருக்காது. அந்த மாதிரி பேபி தான் இருக்கும் குண்டில். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்கிற பேபியை எடுத்து நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணி டைம் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் அதுவும் பொழைச்சிக்கும், நமக்கு இது லாஸ் ஆகாத இருக்கும். பாருங்கள் எப்படி படுத்துட்டு இருக்குது பாருங்கள். இது வீடியோ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்தது, இது ஃபீட் பண்ணுறதுக்கு அப்புறமா எடுத்தது. இப்போ பாருங்கள், இது ஃபீட் பண்ண உடனே இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது. இந்த பேபிக்கு வந்துட்டு கோல்ட் ஆகிட்டுருக்கு, ஃபுட் பேக் ரொம்ப இருக்குங்களா. இந்த மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். திருப்பி இதோட அது பேரண்ட்டுக்கிட்டே இப்போ விட்டுற போகிறேன். இப்போ இது இன்னும் நான் எடுத்துக்கல ஹேண்ட் ஃபீட் பண்ணி டைம் பண்ணுறதுக்கு, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். ஏன்னா ரொம்ப கோல்ட் ஆகிட்டுக்குது. அப்புறம் வாய் பாருங்கள் எப்படி ஓப்பன் பண்ணி விடுது. இது இறந்து போனாலும் இறந்து போயிடும், சொல்ல முடியாது. அதனால் நம்ம இந்த பேபிக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுக்கோசரம் கையில் அப்படி வச்சுட்டு இருக்கிறேன் நான். இப்போ கொஞ்சம் நேரம் ஆனவுடனே நம்ம அதுன்னு போய்ட்டு அது பேரண்ட்டுக்கிட்ட விட்டுட்டோம்னாக்கா அது வந்து எப்படி பாருங்கள், ப்ரீத்திங் எப்படி இதாக பாருங்கள். அதனால் ப்ரீத் விட முடியல, ரொம்ப அன்கண்டிஷன் ஆகுது ஒன் பேர்டு. எப்படின்னா இந்த பேர்டு ரெடி ஆகிடுச்சுனாக்கா இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த பேர்டை காட்டுவேன், இல்லைன்னா இந்த பேர்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கணும்னாக்கா, இந்த மாதிரி ஸ்டேஜ்னால் இது ரொம்ப சின்னதாகிடுச்சு. இன்னொன்று இருக்குது பாருங்கள் பெருசாக, அது மாதிரி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஃபெதர்ஸ் வந்துட்டு மேலே எடுத்தால் கூட நல்லது தான். அந்த மாதிரி எடுத்தாக்கா நம்ம கண்ட்ரோலில் அது நல்லா கேட்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேபி ரிக்வயர் ஆகிடுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.